Hello everyone, welcome to Nitulya's Academy. In the video, நம்ம பார்க்க போகிறது 11th Standard English Unit 1 Prose, The Portrait of a Lady, written by Khushwant Singh. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Here is a story that brings out the bond between the author and his loving grandmother. இந்த ஸ்டோரியில் ஆத்தருக்கும் அவங்களோட கிராண்ட்மதர், ஆத்தர்னால் இந்த ஸ்டோரியை எழுதினவங்க தான் ஆத்தர்னு சொல்லுவோம், குஷ்வந்த் சிங்க்கும் அவரோட கிராண்ட்மதருக்கும் இடையில் உள்ள ஒரு பாண்ட், அவங்களுடைய அந்த பாசம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றினது தான் இந்த ஸ்டோரி. மை கிராண்ட்மதர் லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட்மதர் வாஸ் அன் ஓல்ட் உமன். என்னுடைய பாட்டியும் எல்லாரோட பாட்டி மாதிரி வயசானவங்க தான். She had been old and wrinkled for the 20 years that I had known her. எனக்கு ஒரு 20 வருஷமாக என்னுடைய பாட்டியை தெரியும். எனக்கு தெரிஞ்ச இந்த 20 வருஷமாகவும் அவங்க எப்படி தான் இருக்கிறாங்கன்னா, ஓல்டு வயதானவங்களாகவும், ரிங்கிள்டு அந்த முகத்தில் சுருக்கம்லாம் இருக்கும் இல்லையா, வயசான ஸ்கின்னில் சுருக்கம் வரும் இல்லையா, ஸோ அந்த சுருக்கத்தோடையும் தான் அவங்க இருக்காங்க. People said that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. பீப்புள், இங்கே பீப்புள் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள். எங்கள் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு காலத்தில் பாட்டியும் எப்படி இருந்தாங்க, யங் அண்டு பிரிட்டி, ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் கணவர் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த விஷயம்லாம் ஹார்ட் டு பிலீவ், என்னால் நம்பவே முடியல. ஏன்னா இப்படி வயசானவங்களாவே நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு அப்படியெல்லாம் ஒரு லைஃப் இருந்திருக்குமான்னு என்னால் நம்பவே முடியல. மை கிராண்ட்ஃபாதர்ஸ் போர்ட்ரைட் ஹங் அபவுட் த மேண்டில் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ட்ராயிங் ரூமில் அந்த ஃபயர் பிளேஸ், அந்த குளிராக இருக்கக்கூடிய இடத்துல குளிர்காயறதுக்காக அந்த ஃபயர் பிளேஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, நீங்கள் படத்தில் எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த ஃபயர் பிளேஸ்க்கு மேலே ஒரு பிளேஸ் இருக்கும், அதுதான் மேண்டில் பீஸ். ஸோ அங்கே வந்து என்னுடைய தாத்தாவுடைய போர்ட்ரேட் ஃபோட்டோ இருக்குது. ஹி வோர் எ பிக் டர்பன் அண்ட் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ். அவர் வந்து பிக் டர்பன், அதாவது இவர் வந்து சிங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க தானே, குஷ்வந்த் சிங். ஸோ அவங்கெல்லாம் அந்த தலைப்பாகை கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த பெரிய டர்பன் கட்டியிருக்கிறாரு. லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ், ரொம்ப லூஸான உடைகள் அணிஞ்சிருக்காரு. His long white beard covered the best part of his chest and he looked at least 100 years old. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒயிட் பேர்டு, அதாவது வெள்ளை தாடி வந்து அவருடைய நெஞ்சு பகுதி வரைக்கும் அப்படியே நீளமாக வளர்ந்து பாதி நெஞ்சையே மறைச்சிக்கிச்சு, அவ்வளோ நீளம் இருக்குது. அவர் பார்க்க எப்படி இருக்குன்னா, ஒரு 100 வயசாவது அவருக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வயசானவராக இருக்கார். He did not look the sort of person who would have a wife or children. அவர் பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும், குழந்தைங்க இருக்கும் அப்படின்னு நம்புற மாதிரியான ஆளாகவே அவர் இல்லை. இவ்வளோ வயசில் இவருக்கு எப்படி ஒய்ஃப் இருக்க முடியும், எப்படி குழந்தை இருக்க முடியும், அப்படி தான் தோணும். He looked as if he could only have lots and lots of grandchildren. ஆனால் பார்த்தா நிறைய பேர குழந்தைங்க இருக்குன்னு வேணால் நம்பலாம், ஏன்னா ரொம்ப வயசானவராக இருக்கிறார் இல்லையா. ஸோ ஒய்ஃபு குழந்தைங்க அப்படின்னு நம்ப முடியாது, ஆனால் பேர குழந்தைங்க இருக்காங்கன்னு நம்பலாம், அந்த அளவுக்கு அவர் ஏஜ்டாக இருந்தார். As for my grandmother being young and pretty, the thought was almost revolting. இதே மாதிரி தான் என்னுடைய பாட்டியும் எங்காக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை என்னால் வந்து அது ஏற்றுக்கவே முடியல. She often told us of the games she used to play as a child. அடிக்கடி அவங்க குழந்தையா இருக்கும்போது என்னெல்லாம் கேம் விளையாடினாங்களோ அதெல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. That seemed quite absurd and undignified on her part. ஆனால் அதை கேட்கும்போது நம்பவே முடியாது, ஒரு லாஜிக்கே இல்லாமல் அபத்தமாக இருக்கும். இப்படி எல்லாமே ஒரு கேம் இருக்கும், இப்படி எல்லாமே விளையாடி இருப்பாங்க அப்படின்ட்டு. We treated it like the fables of the prophets she used to tell us. அவங்க நிறைய எங்களுக்கு கட்டுக்கதைகளும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் ஒன்று அப்படின்னு இதையும் நினச்சிக்குவோம். கட்டுக்கதைகள்னால் என்ன, நடக்கவே முடியாத, நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு கதையை நடந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய கேமும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிப்போம். She had always been short and fat and slightly bent. எங்கள் பாட்டி எப்போவுமே பார்க்க எப்படி இருப்பாங்கன்னா, ஷார்ட்டாக ரொம்ப குள்ளமாக, ஃபேட்டாக கொஞ்சம் உடம்பா, ஸ்லைட்லி பெண்ட் கொஞ்சம் கூன் போட்ட மாதிரி இருப்பாங்க. Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. அவங்க முகம் முழுக்க wrinkles, அந்த சுருக்கங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்குது. No, we were certain she had always been as we had known her. இல்லை, எனக்கு தெரியும், நான் நிச்சயமாக சொல்கிறேன், எங்களுக்கு எப்படி அவங்கள தெரியுமோ அவங்க எப்போவுமே அப்படி தான் இருந்திருக்காங்க. ஓல்டு, ஸோ டெரிபலி ஓல்டு தட் ஷி குட் நாட் ஹாவ் க்ரோன் ஓல்டர். அவங்க வயசானவங்களா, ரொம்ப வயசானவங்களாக தான் இருந்திருக்காங்க, இதுக்கு மேலே அவங்களுக்கு வயசே ஆக முடியாது. அண்ட் ஹேட் ஸ்டேட் அட் த சேம் ஏஜ் ஃபார் 20 years. அது மட்டும் இல்லாமல் இந்த 20 வருஷமாகவும் அவங்க இதே ஏஜோடு தான் இருந்திருக்காங்க, இதே மாதிரி வயசானவங்களாகவே தான் இருந்திருக்காங்க, கொஞ்சம் கூட மாறவே இல்லை.
ஷீ குட் நெவர் ஹாவ் பீன் பிரிட்டி பட் ஷி வாஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல். அவங்க எப்போவுமே ப்ரிட்டியாக இருந்திருக்கவே முடியாது, அவங்க அழகாக இருந்திருக்கவே முடியாது, ஆனால் அவங்க எப்பவுமே அழகானவங்க தான். இங்கே ப்ரிட்டி அப்படிங்கிறது முகத்தில் அழகு, முகத்தால் இருக்கக்கூடிய அழகு. பியூட்டி அப்படிங்கிறது இன்னர் பியூட்டி. ஸோ அவங்க முகத்தால் அவங்க அழகாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை, பட் இருந்தாலும் அவங்க உள்ளத்தால் அவங்க எப்பவுமே அழகானவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beats of her rosary. ஹாபிள்டுனா அப்படியே தடுமாறி நடந்து வருவாங்க இல்லையா, வயசானவங்க நல்லா நடக்க மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் தடுமாறி நடந்து வருவாங்க இல்லையா. ஸோ அப்படி நடந்து வருவாங்க. அப்படி அவங்க நடந்து வரும்போது அவங்க போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னா ஸ்பாட்லெஸ் ஒயிட், பியோர் ஒயிட் ட்ரெஸ். ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுனால அந்த காலத்துல எல்லாம் வெறும் ஒயிட் சாரி தான் கட்டுவாங்க இல்லையா, ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவாங்க. ஸோ அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு வராங்க. அப்படி வரும்போது ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வெயிஸ்ட் டு பேலன்ஸ், அந்த இடுப்பு கிட்ட ஒரு சப்போர்ட்டுக்காக கூன் போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக ஒரு கையை வந்து அவங்களோட வெயிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. The other telling the beats of her rosary. ரோசரி அப்படிங்கிறது ஜெபமாலை, அந்த பாசி மாதிரி இருக்கும். அதை கவுண்ட் பண்ணிகிட்டே அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. Her silver locks were scattered untidily over her pale puckered face. அவங்களுடைய சில்வர் லாக்ஸ், அதாவது அந்த வெள்ளை முடி வந்து அப்படியே அவங்களுடைய பக்கர்டு ஃபேஸ், அது சுருக்கம் இருக்கிறதுனால அப்படியே குழி குழியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த முகத்தில் அப்படியே அங்கங்கே ஒரு ஒழுங்கே இல்லாமல் படர்ந்து இருக்கும், கலைஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஹர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் இன் இன்ஆடிபிள் ப்ரேயர். அவங்களுடைய உதடுகள் எப்போதுமே இன்ஆடிபிள், சத்தமே கேட்காம முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். எதுக்காகன்னா அவங்க எப்போவுமே ஒரு ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எஸ், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். She was like the winter landscape in the mountains, an expanse of pure white serenity breathing peace and contentment. ஆமாம், எப்போவுமே என் பாட்டி அழகு தான். ஷி வாஸ் லைக் த வின்டர் லேண்ட்ஸ்கேப் இன் த மவுண்டன்ஸ். ஒரு மலை மேலே அப்படியே பனி படர்ந்திருந்து அப்படியே ஒயிட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ, இவங்க அந்த ட்ரெஸ்ஸில் அந்த வீட்டில் நடந்து வர்றது ஒரு மாதிரி அமைதியாக, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு மாதிரி மன நிறைவோடு அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மை கிராண்ட்மதர் அண்ட் ஐ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என்னுடைய பாட்டியும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். மை பேரண்ட்ஸ் லெஃப்ட் மீ வித் ஹர் வென் தே வென்ட் டு லிவ் இன் த சிட்டி அண்ட் வி வேர் கான்ஸ்டன்ட்லி டுகெதர். என்னோடய அப்பாவும் அம்மாவும் சிட்டியில் வேலைக்காக போயிட்டாங்க. அவங்க அங்கே இருக்கிறதுனால என்னை பாட்டிக்கிட்ட விட்டுட்டு போனாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் எப்பயும் ஒன்றா தான் இருப்போம். She used to wake me up in the morning and get me ready for school. அவங்க தான் எப்பவுமே என்னை எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விடுவாங்க. She said her morning prayer in a monotonous sing song while she bathed and dressed me in the hope that I would listen and I get to know it by heart. இந்த மாதிரி என்னை குளிச்சு விட்டு அவங்க ரெடி பண்ணி விடும்போது அவங்க வந்து ஒரு மார்னிங் ப்ரேயர் சாங் வந்து பாடுவாங்க. மொனோட்டோனஸ், அதாவது ஒரே மாதிரி எப்போவுமே ஒரு போரிங்காக அந்த மாதிரியே அவங்க பாடுவாங்க. அப்படி பாடும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஐ வுட் லிசன், நான் அதை கவனிப்பேன், அண்ட் கெட் டு நோ இட் பை ஹார்ட், நான் வந்து அதை மனசில் எடுத்துப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஐ லிசன்ட் பிகாஸ் ஐ லவ்ட் ஹர் வாய்ஸ். நான் கவனிச்சிருக்கேன், ஏன்னா அவங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நெவர் பாதர்ட் டு லேர்ன் இட். ஆனால் ஒரு நாள் கூட அதை கற்றுக்கணும் அப்படின்லாம் நான் அதை நினச்சது கிடையாது, அதை பற்றி நான் கவலைப்பட்டதும் கிடையாது. தென் ஷி வுட் ஃபெச் மை வுடன் ஸ்லேட் வித் ஷி ஹட் ஆல்ரெடி வாஷ்ட் அண்ட் பிளாஸ்டர்டு வித் எல்லோ சாக், அ டைனி எர்தன் இங்க் பாட் அண்ட் எ ரெட் பென். ட்ரை தெம் ஆல் இன் எ பண்டில் அண்ட் ஹேண்ட் இட் டு மீ. அப்புறம் அவங்க வந்து என்னுடைய உட்டன் ஸ்லேட், இப்போலாம் நம்ம ஸ்லேட் பார்த்தோம் அப்படின்னா சைடில் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் பார்டர் மாதிரி இருக்கும். பட் அப்போல்லாம் வந்து உட்டனில் இருக்கும். ஸோ அந்த உட்டன் ஸ்லேட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருப்பாங்க. கூடவே எல்லோ கலர் சாக் அந்த எழுதுறதுக்காக எடுத்து வச்சுருப்பாங்க. டைனி எர்தன் இங்க் பாட், இப்போ வந்து கண்ணாடியில் இங்க் இருக்குது, அப்போ வந்து ஒரு மண் பானை மாதிரி அதில் வந்து இங்க் எடுத்து வச்சுருப்பாங்க. ரெட் பென்னும் கூட எடுத்து வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பண்டில், ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டி ஹேண்ட் இட் டு மீ, என்கிட்ட கொடுத்துருவாங்க. After a breakfast of a thick stale chapati with a little butter and a sugar spread on it, we went to school. அதுக்கப்புறம் ஸ்டெயில் சப்பாத்தி அப்படின்னா பழைய சப்பாத்தி முதல் நாள் செஞ்சதாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி திக்காக இருக்கக்கூடிய அந்த சப்பாத்தியில் லைட்டாக பட்டர், வெண்ணெய் தடவி சுகர் ஸ்ப்ரெட் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புவோம். She carried several stale chapatis with her for her village dogs. அப்படி கிளம்பும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டெயில் சப்பாத்திஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய டாக்ஸ்க்கு போடுறதுக்கு. My grandmother always went to school with me because the school was attached to the temple. என்னோட கிராண்ட்மதரும் எப்பயும் நான் ஸ்கூல் போகும்போது என் கூடவே வருவாங்க. ஏன்னா என்னோடய ஸ்கூலும் டெம்பிளும் ஒன்றா தான் இருக்குது.
த priest taught us the alphabet and morning prayer. அங்கே இருக்கக்கூடிய அந்த priest வந்து எங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸும் மார்னிங் ப்ரேயரும் சொல்லி கொடுப்பாங்க. While the children sat in rows on either side of the veranda singing the alphabet or the prayer in the chorus, my grandmother sat inside reading the scriptures. அப்படியே அந்த priest வந்து எங்களுக்கு அந்த லெட்டர்ஸும் மார்னிங் ப்ரேயரும் சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுவோம்னா 2 ரோவாக வந்து உட்காந்துருப்போம். ஐதர் சைடு அப்படின்னா 2 பக்கமும் உட்காந்துருப்போம் எங்கள் வராண்டாவில். அப்படியே உட்காந்துட்டு ஆல்ஃபபெட்ஸ் பாடிட்டுருப்போம். ப்ரேயர் எல்லாம் வந்து கோரஸாக சொல்லிகிட்டு இருப்போம். கோரஸான குரூப்பாக சொல்லுவோம். இந்த டைமில் என்னோடய கிராண்ட் மதர் உள்ளே உட்காந்து ஸ்கிரிப்சர்ஸ் அந்த ஹோலி புக்ஸ் எல்லாம் படிச்சுட்ருப்பாங்க. When we had both finished, we would walk back together. 2 பேரும் முடிச்சதுக்கப்புறம் சாயந்தரம் திரும்பி ஒன்றா வீட்டுக்கு வருவோம். This time the village dogs would meet us at the temple door. இந்த நேரத்தில் கரெக்டாக கோயில் வாசலில் அந்த village dogs எல்லாம் கேதர் ஆகிருக்கும். They followed us to our home growling, fighting with each other for the chapati we threw to them. ஸோ அப்படி நாங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அதுக்கு பின்னாடி உருமிட்டே, க்ரௌலிங்னா அந்த உருமிட்டே ஃபைட்டிங் ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுட்டு நாங்கள் போடுற சப்பாத்தியை சாப்பிட்டுக்கிட்டே வரும். When my parents were comfortably settled in the city, they sent for us. அதுக்கப்புறம் என்னோடய அப்பா அம்மா சிட்டியில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆனதுக்கப்புறம் என்னையும் பாட்டியும் அங்கே வர சொன்னாங்க. தட் வாஸ் எ டேர்னிங் பாயிண்ட் இன் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்போ தான் ஒரு சேஞ்ச் வருது. although we shared the same room, my grandmother no longer came to school with me. அங்கேயும் நாங்கள் வந்து ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணியிருந்தோம். ஆனால் கூட நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னோட பாட்டினால் என் கூட வர முடியலை. I used to go to an English school in a motor bus. சிட்டிக்கு போனதுக்கப்புறம் நான் இங்கிலீஷ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோடய பாட்டி அதுக்கப்புறம் என் கூட வர முடியலை. நான் வந்து மோட்டார் பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போனேன். There were no dogs in the streets and she took to feeding sparrows in the courtyard of our city house. அங்கே வந்து ஸ்ட்ரீட்ஸ்லாம் எந்த டாகும் இல்லை. அதனால் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய வீட்டு முற்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேரோஸ், அங்கெல்லாம் பறவைகள்லாம் வரும் இல்லையா, அந்த சிட்டுக்குருவிலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க உணவளிச்சிட்டு இருந்தாங்க. As the years rolled by, we saw less of each other. அப்படியே காலங்கள் கடந்து போச்சு. நாங்கள் ஒருத்தங்க பார்த்துக்கக்கூடிய அந்த நேரங்கள் கூட என்னாச்சு, கம்மியாயிடுச்சு. For some time she continued to wake me up and get me ready for school. சில டைம் என்னை எழுப்பி விட்டு என்னை வந்து ரெடி பண்ணி விடுவாங்க ஸ்கூலுக்கு. When I come back she would ask me what the teacher had taught me. அப்புறம் நான் ஸ்கூல்லேருந்து திரும்பி வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க, இன்றைக்கி டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. I would tell her English words and little things of Western science and learning the law of gravity, Archimedes principle, the world being round, etc. நான் உங்ககிட்ட சில இங்கிலீஷ் வார்த்தைகள் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சயின்ஸ் பற்றி நான் கற்றுக்கிட்டது, இந்த லா ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு விசை பற்றி, ஆர்கிமெடிஸோடைய கொள்கைகள் பற்றி, உலகம் வந்து இப்படி உருண்டையாக இருக்குது இப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லுவேன். This made her unhappy. ஆனால் இதெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்தாது. She could not help me with my lessons. அவங்களால என்னுடைய பாடத்தில் எந்த உதவியும் நான் படிக்கிறதுக்கு பண்ண முடியலை. She did not believe in the things they taught at the English school and was distressed that there was no teaching about God and the scriptures. இங்கிலீஷ் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்துலலாம் அவங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே கடவுள் பற்றியும் ஹோலி புக்ஸ் பற்றியும் எதுவுமே சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தையும் கொடுத்துருந்துச்சு. One day I announced that we were being given music lessons. ஒரு நாள் நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், எங்களுக்கு மியூசிக் லெசன் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. She said nothing but her silence meant disapproval. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை, அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் அந்த அமைதி என்ன சொல்லுச்சுன்னா, அவங்களுக்கு அந்த விஷயத்தில் உடன்பாடு இல்லை, அவங்க அதை ஏற்றுக்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஷீ ரேர்லி டாக்டு டு மீ ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட பேசுகிறதே ரொம்பவுமே குறைஞ்சி போச்சு. ரொம்ப எப்பயாச்சும் தான் பேசினாங்க. When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. அதுக்கப்புறம் நான் யூனிவர்சிட்டி, அதாவது காலேஜில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்குன்னு ஓன் ரூம் கொடுத்துட்டாங்க, தனி ரூம் கொடுத்துட்டாங்க. The common link of friendship was snapped. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே snapped, கட் ஆகிடுச்சு. My grandmother accepted her seclusion with resignation. என்னுடைய பாட்டியும் எங்களுக்குள்ள அந்த பிரிவை, அந்த தனிமையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. She rarely left her spinning wheel to talk to anyone. ஸ்பின்னிங் வீல்னால் அந்த சக்கரை மாதிரி இருக்கும், இந்த காந்தி தத்தை சுற்றுற மாதிரி வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த நூல் நூற்கிறது. ஸோ அந்த சக்கரத்தை சுற்றிட்டு யாருக்கிட்டேயுமே அதிகமாக அவங்க பேச மாட்டாங்க. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஷீ சாட் பை ஹர் வீல் ஸ்பின்னிங் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ். சன்ரைஸ்லேருந்து சூரியன் உதயம் ஆனதுலேருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் அவங்க அந்த ஸ்பின்னிங் வீல்லே உட்காந்து ஸ்பின் பண்ணிக்கிட்டே
போய் அந்த ப்ரேயர் வந்து என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, ரிசைட் பண்ணிகிட்ருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன் ஷீ ரிலாக்ஸ்டு ஃபார் எ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். ஏதோ மதியம் தான் கொஞ்ச நேரம் அந்த ஸ்பேரோஸ்க்கு உணவு கொடுக்கறது மூலமாக கொஞ்ச நேரம் அவங்க ரிலாக்ஸாக இருப்பாங்க. வைல் ஷீ சாட் இன் த வெராண்டா பிரேக்கிங் த பிரெட் இன் டு லிட்டில் பிட்ஸ், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ் கலெக்டட் ரவுண்ட் ஹர் கிரியேட்டிங் அ வெரிட்டபிள் பெட்லம் ஆஃப் சிரப்பிங். அங்கே உட்காந்துட்டு வெராண்டாவில் உட்காந்துட்டு அந்த பிரெட்டு பீஸ் வந்து குட்டி குட்டியாக உடச்சி நூற்றுக்கணக்கான பறவைங்களுக்கு அப்படியே போடுவாங்க. அந்த பறவைகள் வந்து அங்கே வித்தியாசமான சவுண்டு, பெட்லாம் அப்படின்னா ஒரு கூச்சல் குழப்பமான சத்தங்கள் எல்லாமே அது கொடுக்குது. சம் கேம் அண்ட் பெர்ச்டு ஆன் ஹர் லெக்ஸ். சில சிட்டுக்குருவிகள் வந்து அவங்களுடைய கால்கள் மேலே உட்காருது. அதர்ஸ் ஆன் ஹர் சோல்ஜர்ஸ். சிலது வந்து அவங்களுடைய தோள்கள் மேலே, ஷோல்டர் மேலே உட்காருது. சம் ஈவன் சாட் ஆன் ஹர் ஹெட். சிலது அவங்களுடைய தலை மேலே கூட உட்கார்ந்துருக்கும். ஷீ ஸ்மைல்டு பட் நெவர் ஷூட் திம் அவே. ஆனால் அந்த பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு இருப்பாங்க. அதை வந்து ஓட்ட மாட்டாங்க, அதை வந்து துரத்த மாட்டாங்க. இட் யூஸ்டு டு பி த ஹாப்பியஸ்ட் ஹாஃப் hour ஆஃப் த டே ஃபார் ஹர். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாள்லேயே ஒரு சந்தோஷமான அரை மணி நேரம்னா அந்த பறவைகளுக்கு உணவளிக்கிறது தான். When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. நான் வந்து ஃபர்தர் ஸ்டடீஸ் மேற்படிப்புக்காக அப்ராடு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் என்னோடய பாட்டி இதை கேட்டு அப்செட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ வுட் பி அவே ஃபார் 5 years அண்ட் அட் ஹர் ஏஜ் ஒன் குட் நெவர் டெல். நான் வந்து 5 வருஷம் அங்கேருந்து பிரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக அவங்களோட ஏஜுக்கு அதை யாராலும் ஏற்றுக்க முடியாது. பட் மை கிராண்ட் மதர் குட். ஆனால் என்னோடய கிராண்ட் மதர் ஏற்றுக்கிட்டாங்க. ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். அவங்க ரொம்ப சென்டிமெண்ட்டான டைப்லாம் கிடையாது. ஷி கேம் டு லீவ் மீ அட் த ரயில்வே ஸ்டேஷன் பட் டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி எமோஷன். அவங்க என்னை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுறதுக்காக, அதாவது என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க அதிகமாக எதுவும் பேசவும் இல்லை, அதே மாதிரி எந்த எமோஷனும் அழுகிறதோ அந்த மாதிரியெல்லாம் அவங்க காட்டவும் இல்லை. Her lips moved in prayer, her mind was lost in prayer. அவங்களுடைய உதடுகள் ப்ரேயர் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுடைய மைண்ட், அவங்களுடைய எண்ணம் முழுக்க ப்ரேயரில் தான் இருந்துச்சு. Her fingers were busy telling the beats of her rosary. அவங்களுடைய ஃபிங்கர்ஸ், அவங்களுடைய விரல்கள் அந்த ஜப மாலையை இப்படி சுற்றிட்டே எண்ணிட்டு இருந்துச்சு. Silently she kissed my forehead and when I left I cherished the moist imprint as perhaps the last sign of a physical contact between us. அவங்க சைலண்ட்டாக வந்து என்னுடைய முன் நெத்தியில் ஒரு முத்தம் மட்டும் கொடுத்தாங்க. நான் வந்து கிளம்பி போனேன். அப்படி கிளம்பி போகும்போது அவங்க முத்தமிட்டு அந்த ஈரம் அதை மட்டும் நினச்சிக்கிட்டே நான் போனேன். நான் அப்போ என்ன நினச்சேன் அப்படின்னா, இதுதான் வந்து எங்களுடைய லாஸ்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட். அவங்க என்னை வந்து தொட்டு பேசுகிறது இதுதான் கடைசியாக இருக்கும். எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில இனிமேல் சந்திப்பு இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வயசாகிடுச்சு இல்லையா. ஸோ 5 years கழித்து திருப்பி வரும்போது அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்கள் தொட்டு பேசுகிறது இதுதான் கடைசியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் தட் வாஸ் நாட் ஸோ. ஆனால் அப்படி நடக்கலை. After 5 years, I came back home and was met by her at the station. 5 வருஷம் கழித்து திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவங்க என்னை ஸ்டேஷனில் வந்து பார்த்தாங்க. She did not look a day older. ஆனால் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வயசான மாதிரி தெரியல. நான் இங்கிருந்து போகும்போது அவங்க எப்படி இருந்தாங்களோ, நான் திருப்பி 5 வருஷம் கழித்து வரும்போதும் அவங்க அதே மாதிரி தான் இருந்தாங்க. She still had no time for words and while she clasped me in her arms and I could hear her reciting her prayers. இப்போ கூட அவங்களுக்கு ஒரு வார்த்தை கூட பேசுகிறதுக்கு டைம் இல்லை. அவங்க வந்து அந்த ப்ரேயர் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னை வந்து அவங்களோட தோளில் சாய்ச்சி அணைச்சிக்கும் போது அவங்க அந்த ப்ரேயர் சொல்லக்கூடிய அந்த சவுண்டு வந்து என்னால் கேட்க முடிஞ்சது. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows, whom she fed longer and with frivolous rebukes. ஈவன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை அரைவல். நான் வந்து 5 வருஷம் கழித்து அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கேன். அப்படி இருந்து கூட என் கூட இருக்கிறத விட அந்த பறவைகளுக்கு உணவளிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பறவைகள் பண்ணுற குறும்பு, செல்லமாக திட்டுறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன் த ஈவினிங் எ சேஞ்ச் கேம் ஓவர் ஹர். அப்படியே சாயந்தரம் ஆகும்போது ஒரு சின்ன மாற்றம் அவங்க கிட்ட வந்துச்சு. ஷி டிட் நாட் ப்ரே. அவங்க ப்ரே பண்ணவே இல்லை. ஷி கலெக்டட் த விமன் ஆஃப் த நெய்பர்ஹுட், காட் அன் ஓல்டு ட்ரம் அண்ட் ஸ்டார்டட் டு சிங். பக்கத்தில் இருக்கக்கூடிய விமன், பெண்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஒரு பழைய ட்ரம் எடுத்து அதை தட்டிக்கிட்டே அவங்க பாட ஆரம்பித்தாங்க. ஃபார் செவரல் hours ஷி thumped த சாகிங் ஸ்கின்ஸ் ஆஃப் த dilapidated ட்ரம் அண்ட் sang ஆன் த ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ். ரொம்ப நேரமாக அந்த ட்ரம்மை தட்டிக்கிட்டே அவங்க வந்து
பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, போரில் போய் வெற்றி பெற்று வின்னராக வராங்க இல்லையா வாரியர்ஸ், அவங்கள பற்றி வந்து பாடுறாங்க. வி ஹேட் டு பர்ஸ்வர்ட் ஹர் டு ஸ்டாப் டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயினிங். ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பாடுறத நாங்கள் தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தோம். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் ஐ ஹேட் நோன் ஹர் தட் ஷி டிட் நாட் ப்ரே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து அவங்க எப்போவுமே ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ப்ரே பண்ணலை. த நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இட் வாஸ் எ மைல்டு ஃபீவர். அது வந்து ரொம்ப லேசான ஃபீவர் தான். அண்ட் த டாக்டர் டோல்டஸ் தட் இட் வுட் கோ. டாக்டர் கூட அது சரியாயிரும், லைட்டான ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் மை கிராண்ட்மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் என்னோட பாட்டி வேறு மாதிரி யோசித்தாங்க. ஷி டோல்டஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, என்னுடைய நேரம் நெருங்கிருச்சு, நான் இறந்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஷி said that since only a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray, she was not going to waste any more time talking to us. அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து ப்ரேயர் பண்ணாமல் இவ்வளோ நேரம் விட்டுட்டேன், நான் இனிமேல் வந்து என்னோட டைமை உங்ககிட்ட பேசி வேஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, நான் ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வி ப்ரொட்டஸ்டட். நாங்கள் அவங்கள தடுத்தோம். பட் ஷி இக்னோர்ட் அவர் ப்ரொட்டஸ்ட். ஆனால் நாங்கள் தடுத்ததை, நாங்கள் எதிர்த்ததை எல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை, அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டாங்க. ஷி லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ். அவங்களுடைய பெட்டில் அப்படியே அமைதியாக படுத்துட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே அந்த பீட்ஸ், அந்த ஜப மாலையை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் பிஃபோர் ஹீ குட் சஸ்பெக்ட் ஹர் லிப்ஸ் ஸ்டாப்டு மூவிங் அண்ட் ரோசரி ஃபெல் ஃப்ரம் ஹர் லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ். அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் உணர்றதுக்கு முன்னாடியே அவங்களுடைய லிப்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. அவங்களுடைய ஃபிங்கர்ஸ், அந்த எண்ணிட்டு இருந்த அந்த ஃபிங்கர்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ரோசரி மாலை அவங்க கையில் இருந்த அந்த ஜெப மாலையும் கீழே விழுந்துருச்சு. எ பீஸ்ஃபுல் பேலர் ஸ்ப்ரெட் ஆன் ஹர் ஃபேஸ் அண்ட் வி நியூ தட் ஷி வாஸ் டெட். அவங்களுடைய ஃபேஸில் ஒரு பேல் அப்பியரன்ஸ் தெரியுது. பேலர் அப்படின்னா அப்படியே வெளுத்த மாதிரி அப்படியே வெண்மையாக தெரியுது அவங்களுடைய முகம். எங்களுக்கு தெரிஞ்சது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. He lifted her off the bed and as is customary laid her on the ground and covered her with a red shroud. அதுக்கப்புறம் அவங்களுடைய பெட்டில் இருந்து அவங்கள எடுத்து எங்களுடைய வழக்கப்படி கீழே படுக்க வச்சு ஒரு ரெட் கலர் கிளாத்தால் அவங்கள கவர் பண்ணோம். After a few hours of mourning we left her alone to make arrangements for her funeral. கொஞ்ச நேரம் எல்லாரும் அழுதுட்டு இருந்தோம். மார்னிங் அவங்கள அந்த துக்கத்தை தெரிவித்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய இறுதி சடங்குக்கான ஏற்பாடுகளை செய்ய போயிட்டோம். In the evening we went to her room with a crude stretcher to take her to be cremated. அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வந்தோம். அவங்கள வந்து கிரிமேட்டட், அடக்கம் செய்ய எடுத்துகிட்டு வந்தோம். The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. இப்போ வந்து சூரியன் அப்படியே மறையிற டைம், அந்த ஈவினிங் டைமில் ஒரு எல்லோயிஷாக ஒரு கோல்டன் கலர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த வெளிச்சம் வந்து அவங்களுடைய ரூமில் வெராண்டா ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருக்கு. வி ஸ்டாப்டு ஹாஃப்வே இன் த கோர்ட்யார்டு. அப்படி போகும்போது முற்றத்தில் பாதியில் நாங்கள் வந்து நின்றுட்டோம். All over the veranda and in her room right up to where she lay dead and stiff wrapped in the red shroud, thousands of sparrows sat scattered on the floor. அவங்களுடைய ரூமில் அவங்களுடைய அந்த ஆல் ஓவர் வெராண்டா, அந்த வெராண்டா முழுக்கவே அவங்களோட ரெட் கிளாத்தில் இப்படி சுற்றி இப்படி ஸ்டிஃபாக விரைச்சி மாதிரி தானே இருப்பாங்க. ஸோ அப்படி வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான சிட்டுக்குருவிகள் தர முழுக்க படர்ந்து இருக்குது. அங்கே எல்லா இடத்துலையும் அந்த சிட்டுக்குருவிகள் உட்காந்துருக்குது. தேர் வாஸ் நோ சிரப்பிங். ஆனால் ஆயிரக்கணக்கான பறவைகள் இருந்தாலும் அங்கே ஒரு துளி சத்தம் கூட இல்லை, அது கத்தவே இல்லை. வி ஃபெல்ட் சாரி ஃபார் த பேர்ட்ஸ் அண்ட் மை மதர் ஃபெட்ச்டு சம் பிரெட் ஃபார் தெம். ஸோ அந்த பறவைகள் வந்து பாட்டிக்கிட்ட பிரெட் வாங்கி சாப்பிட தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி நாங்கள் அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டோம். அதனால என்னுடைய அம்மா போய் கொஞ்சம் ப்ரெட் எடுத்துகிட்டு வந்து ஷி ப்ரோக் இட் இன் டு லிட்டில் க்ரம்ஸ் த வே மை கிராண்ட்மதர் யூஸ்டு டு அண்ட் த்ரூ இட் டு தெம். என்னோடய பாட்டி எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பறவைகளுக்கு போடுவாங்களோ அதே மாதிரி இவங்களும் அந்த பிரெட் க்ரம்ஸை எடுத்து போடுறாங்க. த ஸ்பேரோஸ் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் த பிரெட். ஆனால் ஒரு சிட்டுக்குருவி கூட அந்த ப்ரெட்டை கவனிக்கவே இல்லை. வென் வி கேரிட் மை கிராண்ட்மதர்ஸ் காப்ஸ் ஆஃப் தே ஃப்ளூ அவே குவைட்லி. என்னுடைய பாட்டியோடைய அந்த சடலத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அந்த பறவைகள் அமைதியாக பறந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப்ட் த பிரெட் க்ரம்ஸ் இன் டு த டஸ்ட்பின். அடுத்த நாள் காலையில் அந்த வீடு கூட்டும்போது அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து குப்பையில் தான் போட்டாங்க, டஸ்ட்பினில் தான் போட்டாங்க. அதோட மீனிங் என்ன? அந்த பறவைகள் அந்த பாட்டி இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த துக்கத்தை இது பண்ண தான் வந்துச்சோ தவிர அது உணவு சாப்பிட்றதுக்காக வரல அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டோரி முடியுது.
ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்டோரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்மளுக்கு அவங்க பேசுகிறது கொஞ்சம் கோவமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட, அவங்க இல்லாத போது தான் அந்த கஷ்டம் ரொம்ப தெரியும். ஸோ அவங்க இருக்கும்போதே அவங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். We'll meet you with the next video. Until then, it's bye from Kausalya. Thank you.